வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீக் பால் சர்பத் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நல்லா சில்லுன்னு இருக்க பால் எடுத்துக்கோங்க. இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாவல் பழ சர்பத். இது கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அந்த நாவல் பழ சர்பத் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஜூஸ் ஷாப்லலாம் நான் மிக்ஸ் பண்ணி தருவாங்க. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ரோஸ் எசல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் மிக்ஸ் எசல்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற பால் சர்பத்தில் கொடுக்குற ஃப்ளேவருக்காக கொடுக்குற எசல்ஸு. ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் போட்டுக்கோங்க. நீங்கள் பாதாம் பிசின் எவ்வளோக்கு போடுறீங்களோ அவ்வளோ குளிர்ச்சி தரும், அதே மாதிரி நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ பாதாம் பிசின் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாதாம் பிசின் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பால் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற பால் சர்பத் மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.